நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஜிமெயிலை அதிகமாக பயன்படுத்துகிறீங்களா? நீங்கள் இந்த ஜிமெயிலை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் தெரியப்படுத்த போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஜிமெயிலில் ஓப்பன் பண்ண உடனே இந்த இமெயிலெலாம் வந்து சர்ச் பண்ணுவீங்கள்ல, யார் யாருக்கு அனுப்புனது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆமாம், பட் இப்போ சமீபத்தில் இந்த கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜிமெயிலில் ஒரு புதிய செட்டப்பை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் இமெயிலை சர்ச் பண்ணிட முடியும். இமெயில் மட்டும் இல்லை, டாக்குமெண்ட், ஃபைல், எதை வேணாலும் ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணிடலாம். அந்த ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க. அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஜிமெயில் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோரில் போயிட்டு அதை அப்டேட்டை முறையாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இந்த ப்ரீவியஸான இமெயிலெல்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி நினைக்கிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் இன் மெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபட்டாஃபட் என்ன பண்ணுவீங்க, அந்த இமெயில் ஐடியோ இல்லைனா அந்த நபரோட நேமையோ கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. இருந்துச்சுன்னா உடனே டிஸ்பிளே ஆயிரும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் உங்களுக்கு இமெயில் அனுப்பியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அதுக்கு தான் நீங்கள் உடனே இந்த சர்ச் இன் மெயில் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நீங்கள் டேப் பண்ணுங்க. வாவ், வந்துருச்சு பாத்தீங்களா? ஃப்ரம் டு அட்டாச்மெண்ட் டேட் இஸ் அன்ரீட் எக்ஸ்க்ளூட் கேலண்டர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 சிப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம்ல வந்து யார் உங்களுக்கு இது வரைக்கும் அனுப்பியிருக்காங்களோ அவங்களுடைய இமெயில் ஐடியை நீங்க செலக்ட் பண்ணலாம். எப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃப்ரம்னு கொடுத்துருங்க, டேப் பண்ணுங்க. பாருங்க, சஜஷன் கொடுத்து ஒரு சில இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு என்னுடைய பிரதரோட இமெயில் ஐடியை நான் செலக்ட் பண்றேன். ஸோ அவரோட இமெயில் ஐடியை கொடுத்த உடனே எனக்கு இவ்வளவு இமெயில் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டூ, அது எனக்கு. அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க டேப் பண்ணுங்க. கீழே பாருங்க, டாக்குமெண்ட், ஸ்லைட்ஸ், ஷீட், இமேஜஸ், பிடிஎஃப், வீடியோ, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நான் டாக்குமெண்ட்ஸ் செலக்ட் பண்றேன். ஒரே ஒரு டாக்குமெண்ட் என்னுடைய பிரதரோட இமெயில் இருந்து எனக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் டேட், எனி டைம், அதே மாதிரி மற்ற விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வந்து சூஸ் பண்ணி பக்காவா நீங்க இமெயிலை சர்ச் பண்ணலாம். இஸ் அன்ரீட், எதுவும் படிக்காத இமெயில் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூட் கேலண்டர் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுலயும் எதுவும் இல்லை. ஸோ நீங்க யாரை வச்சு நீங்க சர்ச் பண்ணீங்களோ அதை ஈஸியாக நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். அதில் நீங்க டேப் பண்ணுங்க. காப்பி ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, ரிமூவ் கொடுத்துருங்க. அவ்வளவுதான், நார்மல் இமெயில் பொசிஷனுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு எப்படி ஒரு இமெயிலை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கூகுள் ஜிமெயிலுக்கு அவ்வளோ எளிமையான ஒரு செட்டப்பை கொடுத்துருக்காங்க. நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்துங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்ச ஒரு அருமையான ஒரு செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. பயனுள்ள வீடியோ வரணும், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.